பல மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு வந்திருக்கான். இன்னைக்கு என்னலாம் நடக்க போதோ தெரியல. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. வழக்கம்போல வந்து 2 கன் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரேண்டமா ஒரு டீம்மேட்டுக்குள்ள வந்திருக்கேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆனோனே எப்பயுமே நான் வந்து ரைட் சைடு தான் போவேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடு போறேன். போற வழியும் தெரியாம, வர வழியும் தெரியாம சும்மா மேலே ஏறி போய் குதிச்சு சுத்தி ஓடிட்டு இருக்கேன். இங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சிட்டு இருக்காய்ங்க டீம்மேட்டுக்காரங்கலாம். இத வந்துட்டு நான் ப்ரோ பிளேயர் 2 இயர்ஸ் ஓல்டு பிளேயர். இத வந்துட்டு நான் 2 பேர் வந்துட்டாய்ங்களே. ஒவ்வொருத்தரா வாங்கலாம். ஏன்டா 2 பேரா வந்து உயிரை வாங்குறீங்க? இருங்கடா சுத்தி வந்து அடிக்கிறேன். எங்கிட்டு வந்து அடிக்கிறேன் இருங்களா. சுத்தி வந்து அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தனைங்களாம். என்னடா பயந்து ஓடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 பேர் வந்து இங்கிருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கண்ணு முடித்ததுக்குள்ள டக்குன்னு அடி போட்டு தட்டாங்க. என்னடா புதுசு புதுசா இருக்குதுன்னா ஏதோ ட்ரோன் மாதிரி வந்து ரிவைவ் பண்ணுது, என்ன பண்ணுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடிட்டு இருக்கான் என்னை மாதிரியே. அவன் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிமிக்காரங்க வந்து கீழே ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே பதுங்கிட்டு இருந்தாங்க. மேலே ஒருத்தர் வந்து கீழே குச்சி அப்படியே அவன் பாட்டுக்கு அவனே செத்துட்டாங்க. நானும் என்ன கற்றுக்கிட்டுனேன் இவன் வந்து கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ உயிர் வசனம் பேசிட்டு கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சு இவனே செத்துட்டான். மொதல் மேட்ச் வந்து நெகிட்டு போயிடுச்சு. அடுத்து 2வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். இது வந்து என்ன கன்னே தெரியல. விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. பேர் கூட மறந்து போச்சு. சரி ஏதோ ஒன்று இருந்தப்போ யூஸ் பண்ண அதையும் யூஸ் பண்ணி அப்படியே இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என் டீம்மேட் எல்லாம் இன்னொரு பக்கம் போனாங்க. நான் வந்து இன்னொரு பக்கம் போனேன். ஏன்னா சிங்கிளாக தான் போகும். டக்குனு வேகமா படிக்கட்டு மேலே ஏறி போய் அப்படியே மேலே இருந்து அப்படியே உட்காந்து அப்படியே எவனா தலை எட்டி பார்ப்பான் அப்படியே போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இவங்க என்னன்னா ரைட் சைட்லேருந்து திடீர்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குனு குளுவார் போட்டு மறைச்சிட்டு மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன். சரி நம்ம தான் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா மற்ற டீமர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா அவனுங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பின்னாடி இருந்து அடிக்கிறவங்க இந்த மாதிரி சும்மா வேறக்கூடாது. பார்த்த உடனே போட்டு தெளியணும். இல்லைன்னா இவங்க வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தனை வந்து முடிச்சிட்டாங்க என் டீம்காரனா. சரி வந்து ரெட்டி பார்க்குறாங்க பாரு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெளிட்டுங்க. அவனு அப்படி மறுபடியும் ஓடி எக்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு பின்னாடி இருந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஓடி விவசாயி பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கிறான். இந்த அவன் ஒளிஞ்சு வந்து சுட்டுட்டு இருக்கா மாதிரி. அவன் வந்து டக்குன்னு ஓடுறான். ஏதோ கண்ணை யூஸ் பண்ணி டக்குன்னு சுட்டுட்டான். டக்குன்னு அப்படியே பாய்ச்சன் ஆயிடுச்சு. ஹெல்த் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. காப்பாற்றுறதுக்குன்னு ஃப்ரெண்டு வரும்போது தான் கரெக்டாக அந்த இனிமே வந்து பட்டை அடிச்சிட்டான். டக்குன்னு கட்டை வச்சு அடிச்சிட்டான். அப்படியே மொத்தம் முடிச்சிட்டாங்க. கடைசியாக ஒருத்தன் மட்டும் மீதி இருந்தான். அவனாவும் ஜெயிப்பான்னு பார்த்தா அவனையும் பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. சோழி முடிஞ்சிச்சு.